பேன் இண்டியா ஃபிலிம் மேக்கிங் ஹப் சென்னை தான் என்று நடிகர் கமல்ஹாசன் கருத்து தெரிவித்திருக்கும் நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். அதாவது கமல் சார் அவளை பற்றி சொல்கிறச்ச தமிழ் சினிமா, அதாவது சினிமாவை பற்றி அவள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னா அது 100க்கு 100 சரியாக தான் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேயே அவர் சினிமாவுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சவர் இல்லையா. அதனால் சினிமாவை பற்றி அவர் ஒரு விஷயம் சொல்லுறச்ச அது 100க்கு 100 சரியான கருத்தாக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சென்னையிலேருந்து எல்லாம் ஸ்டார்ட் அப், டேரக்டரு, ரைட்டரு எல்லாமே சென்னையில தான் ஸ்டார்ட் அப் பண்ணிடுறாங்க. பேன் இந்தியா, இந்தியா லெவல் எல்லா மொழியும் ஒரே மொழி தான். அப்புறம் சென்னை ஒரு முக்கியமான கப்பு தான், ஆனால் ஒரே கப்புன்னு சொல்ல முடியாது. நான் பார்த்த படம் ஜெயிலர், நல்லா மாஸான என்ட்ரி, கண்டென்ட்டு எல்லாமே பேன் இந்தியா லெவலுக்குள்ள படம். ஜெமினி ஸ்டுடியோ, அப்புறம் நம்ம ஏவிஎம் ஸ்டுடியோ, வாகின் ஸ்டுடியோ, இப்படி பல ஸ்டுடியோக்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இந்த ஸ்டுடியோக்களில் ஒரு 600க்கும் மேற்பட்டவங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாருமே நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹிந்தி, ஒரு ஒடிசா, ஒரு மராத்தி, ஒரு மலையாளம் அப்படின்னு பல மொழிகளில் உள்ளவங்க வந்து இங்கே வந்து இந்த ஸ்டுடியோக்களில் வேலை பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 பேர். இப்போ இது ஹப்புன்னு சொல்கிறது உண்மை தானே. அவங்க எல்லாரும் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம ஸ்டுடியோவில் வந்து இவ்வளோ பேர் வந்து வேலை பார்த்துருக்காங்க. அதை வச்சு தான் கமல்ஹாசன் சார் சொல்லியிருக்காங்க. கமல் பேசின இது வந்து நம்ம தமிழ்நாடு தான் பேன் இந்தியாவுக்குரிய தலைநகர் மாதிரி பேசுகிறாங்க. அப்படி இல்லை, இப்போ எல்லா ஸ்டேட்லையுமே பேன் இந்தியா சினிமாக்கள் வர ஆரம்பிச்சிட்டு. குறிப்பாக பார்த்தோன்னா கர்நாடகா வந்து ஒரு சின்ன திரையுலகம் தான், பெரிய அளவில் வசூல்லாம் செய்ய முடியாது. ஆனால் அங்கே காந்தாராங்கிற ஒரு பேன் இந்தியா திரைப்படம் வந்து இந்தியா முழுக்க மிகப்பெரிய வசூலை குவிச்சிருக்கு. ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு எல்லாமே பேன் இந்தியா படங்களை கொடுக்கக்கூடிய ஸ்டேட் தான் தென்னிந்தியாவிலாம். காந்தாரா தான். காந்தாராவும் ரொம்ப நல்லா தான் இருந்தது. நான் முத பேன் இண்டியா ஃபிலிம் இப்படி தான் இருக்கும், இதுதான் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், நல்லா இருக்குது, இந்த ஆக்டர்ஸ்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத நான் பார்த்த படம், தெரிஞ்ச படம் அப்படின்னா பாகுபலி தான். அந்த பாகுபலியில் தான் முழுக்க தெரிஞ்சுது. என்னப்பா ஹீரோ ஒரு ஆள் இருக்காரு, நம்ம சத்யராஜ், நம்ம நாசரு, நம்ம நீலாம்பரிலாம் இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ பேன் இண்டியா ஃபிலிம்னா இதுதான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வந்தது. இந்த மாதிரி படங்கள்ல இருந்தால் எங்கள் ஜென்ரேஷனுக்கு, அதாவது ஒரு சில முக்கியமான இதுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது அந்த பாகுபலி அந்த மாதிரி படத்துக்கு அப்புறம் தான் பேன் இண்டியா ஃபிலிம்ங்கிறது வெளியில் தெரிய ஆரம்பிச்சது. மக்கள் குரல் பகுதியில் திசையன்விளை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.